அது நான் பார்த்தேன். அது செல்ஃபி வீடியோன்னு சொன்னாங்க. இரவோடு இரவாக போட்டு நாங்க மாணவர்களோட நலன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் வீடியோ போட, அந்த பக்கம் ஜேபி நட்டா வந்து மருத்துவமனைக்கு போய் சோனம் வாங்சுக்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறாரு. 22 लाख जितने विद्यार्थियों के एग्जाम हो जाए इसका प्रबंध किया और अभी 5-6 दिन पहले பேசுபொருள் வந்து நீட். இந்த நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகள், இந்த நீட்டில் நடைபெற்ற இந்த முறைகேடுகளை நீதிமன்றம் எப்படி கையாண்டது, நாடாளுமன்றம் எப்படி கையாண்டது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எப்படி கையாண்டது, உயர்ந்த வர்க்கத்தின் மாணவர்களை மட்டும் சேர்ப்பதற்காக இவை உருவாக்கப்படவில்லை. உயர்ந்த தரமான கல்வியை கொடுக்க உயர்ந்த தரமான மாணவர்களை உருவாக்க கொண்டு வரப்பட்டதே தவிர உயர்ந்த மாணவர்களை மட்டுமே அட்மிஷன் போடுவது அப்படின்னு உருவாக்கப்படல. இப்ப அப்படித்தான் அது ஆயிடுச்சு. பார்லிமெண்ட் ஏன் நடக்கணும்? முதல்ல மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிக்கணும் அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்க இடமில்லாத ஒரு இடம் எதற்காக நடத்தப்பட வேண்டும்? அது நடத்தப்படுறதுனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்து சேருகிறது? ஏன் வந்து அட்ஜென்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது? போராட்டம் பண்றாங்க பார்லிமெண்ட்ல. ஏன் போராட்டம் பண்றாங்க? உடம்பை துளைக்கக்கூடிய பெல்லட்ஸ், அந்த ரப்பர் குண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ரப்பர் குண்டுகள் மாதிரி சின்ன சின்ன ரவைகளா இருக்கு. அது வந்து ரொம்ப கொடூரமான முறையில மாணவர்களுடைய உடலை வந்து சல்லடை போட்டது போல ஆக்கி இருக்கு. தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம முடிந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாடு முழுவதும் பற்றி எரியக்கூடிய ஒரு விவகாரமாக நீட் தேர்வு, அந்த இருக்கக்கூடிய முறைகேடுகள், தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. ஒரு புறம் சோனம் வாங்சுக் தங்களுடைய இந்த உண்ணாவிரதத்தை முறித்து கொண்டாலும் அறவழியில் எங்களுடைய போராட்டம் தொடரும், தர்மேந்திர பிரதான் முதலில் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விவகாரம். இரவோட இரவாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தாரு. 2 வருஷமா போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகள். அப்பெல்லாம் வீடியோ போடல. ஒரு இன்ச்சு கூட நாங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம், கமாவை கூட எடுக்க மாட்டோம், ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்க மாட்டோம்லாம் பேசிட்டு இருந்தாங்க இங்க உள்ளவங்க எல்லாம். இப்போ வீடியோ போடுற அளவுக்கு வந்து மத்திய பாஜக வந்திருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? அது நான் பார்த்தேன். அது செல்ஃபி வீடியோன்னு சொன்னாங்க. செல்ஃபி வீடியோ வந்து நம்மளும் உலகத்துல எவ்வளவோ தரம் உயர்ந்த செல்போன் எல்லாம் பார்த்திருக்கோம். எந்த செல்போன்ல இந்த கிளாரிட்டியில வந்து செல்ஃபி வீடியோ வந்து நான் பார்த்ததே இல்லை. அதனால அந்த ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவை தூக்கி வச்சுதான் செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு போல. இரவோடு இரவாக போட்டு நாங்க மாணவர்களோட நலன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் வீடியோ போட, அந்த பக்கம் ஜேபி நட்டா வந்து மருத்துவமனைக்கு போய் சோனம் வாங்சுக்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறாரு. நாங்க வந்து மாணவர்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த முறைகேடுகள் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம், அது இதுன்னு சொல்லி வாசிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சூப்போ அல்லது ஜூஸோ கொடுத்து அவருடைய உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறாங்க. முடிச்சு வச்சுட்டு இவங்க வெளியே வந்து பாஜக ஸ்டேட்மெண்ட் என்ன போடுறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஜூஸை கொடுத்துட்டு இவங்க வெளியே வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உண்ணாவிரதத்தை சோனம் வாங்சு முடித்து கொண்டது எங்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகிறது அப்படின்னு இந்த பக்கம் பேனர் அடிச்சிட்டாங்க. இப்பத்தானே பார்த்து போட்டோ எடுத்துட்டு போனா அதுக்குள்ள என்ன இவ்வளவு பெரிய பேனர்? நாடோடிகள் பட பாணியில வந்து ஜேபி நட்டா வகைரா வந்து பேனர் அடிச்சிருக்கிறாங்க. இதுல பிரச்சனை சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அதை எப்ப முடிக்கிறாரு, அவர் ஏன் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்றது இல்ல. அது வந்து அந்த பிரச்சனையினுடைய ஒரு பகுதி. பிரச்சனை வந்து நீட்டில் நடைபெற்ற முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்களுடைய குமுறல் தான். அந்த குமுறலை வந்து சோனம் வாங்சுக்கினுடைய அந்த உண்ணாவிரதம் வந்து கூடுதலாக உணர்வெழுச்சியை ஏற்படுத்தியது என்று வேணால் சொல்லலாமே தவிர சோனம் வாங்சு மட்டுமே இந்த பிரச்சனையினுடைய பேசுபொருள் அல்ல. பேசுபொருள் வந்து நீட். இந்த நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகள், இந்த நீட்டில் நடைபெற்ற இந்த முறைகேடுகளை நீதிமன்றம் எப்படி கையாண்டது, நாடாளுமன்றம் எப்படி கையாண்டது, தேசிய தேர்வு முகமை எப்படி கையாண்டது, இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எப்படி கையாண்டது, இவர்கள் எல்லாம் எப்படி கையாண்டார்கள் அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் நீங்க பாருங்களேன். இந்த 2017 இருந்து நடைபெற்ற இந்த நீட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள்ல இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்கள்ல இருந்திருக்கலாம். ஆனா தமிழ்நாடு தான் அதனுடைய முதன்மையான மாநிலம். எல்லாருமே பேசும்போது 2016-17 இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, 2009 தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறது. அப்பவே வந்து ஏஐபிஎம்டி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருந்தது, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐபிஎம்டின்னு ஒரு எக்ஸாம் இருந்தது. அந்த எக்ஸாம் எதற்காக நடத்தப்படும் அப்படின்னா, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்ல 15% இடங்களை வந்து ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க.
அது எதற்காக அப்படின்னா எல்லா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் இந்த எல்லா இடங்கள்லையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கணும்ன்றதுக்காக அந்த இதை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 100 சீட்டுக்கு 15 சீட்டை கொடுக்குறோம். அந்த சீட்டை எப்படி ஃபில் பண்றது? இப்ப தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிக்கு போகும்போது தமிழ்நாட்டுல அவங்க 12th பாஸ் பண்ண சர்டிபிகேட் வச்சு போயிடலாம். அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்குதான் ஏஐபிஎம்டி அப்படின்னு பேரு. அந்த ஏஐபிஎம்டி எக்ஸாம் என்னைக்காவது தமிழ்நாடு எதிர்த்ததா கிடையாது. அதே போல எய்ம்ஸுக்கு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வை நடத்தினாங்க. ஏன் எய்ம்ஸுக்கு தனியா நுழைவுத் தேர்வு நடத்துறாங்க? எய்ம்ஸ் அப்படின்றதனுடைய மருத்துவ கட்டமைப்பே வந்து சாதாரண மருத்துவமனைகள் போல இல்லாமல் அது ஒரு வேறுபட்ட மருத்துவ கட்டமைப்பு கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனையாக உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவினுடைய சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரு காலத்திலிருந்து சொல்லுவது வழக்கம். இது வந்து உயர்ந்த தரமான கல்வியையும் அதன் மூலமாக உயர்ந்த தரமான மாணவர்களையும், உயர்ந்த வர்க்கத்தின் மாணவர்களை மட்டும் சேர்ப்பதற்காக இவை உருவாக்கப்படவில்லை. உயர்ந்த தரமான கல்வியை கொடுக்க உயர்ந்த தரமான மாணவர்களை உருவாக்க கொண்டு வரப்பட்டதே தவிர உயர்ந்த மாணவர்களை மட்டுமே அட்மிஷன் போடுவது அப்படின்னு உருவாக்கப்படல. இப்ப அப்படித்தான் அது ஆயிடுச்சு. இப்போ எய்ம்ஸோ அல்லது ஐஐடியோ அதுல வந்து மாணவர்கள் வந்து கூடுதல் சிறப்போட செயல்படணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து இன்னும் மாணவர்கள்லயே வந்து யார் வந்து ரொம்ப ஹைலி இன்டெலக்சுவலா இருக்கிறாங்க அப்படின்னு செலக்ட் பண்றதுக்காக அந்த தேர்வுகள் நடக்குது. அதை நம்ம என்னைக்காவது இருத்தமா எதிர்க்கல. ஜிப்மர் ஒரு தனியாக உருவாக்கப்பட்ட மருத்துவமனை. இப்ப அந்த மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு. அதுல வந்து யாருனாலும் அதுல அப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு தேர்வு நடத்துறாங்க. அது வெறுமன புதுச்சேரிக்கான மருத்துவமனையாகவோ விழுப்புரத்துக்கான மருத்துவமனையாகவோ மட்டும் இல்லாம அது வந்து எல்லாருக்குமான மருத்துவமனையாக அது உருவாக்கப்பட்ட காரணத்தினால அவங்க தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. சிஎம்சி வெல்லூர் அது ஒரு சிறுபான்மையினர் நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து தங்களுடைய தேவைகளுக்காக தனியாக நடத்தி கொள்ளுகிறார்கள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவை கருதி ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. எனக்கு பிடிச்சா நான் ஜிப்மர் எழுதி ஜிப்மருக்கு போகலாம். எனக்கு பிடிக்கலையா நான் 12ஆம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போகலாம். எனக்கு பிடிச்சிருக்கா நான் எய்ம்ஸ் எழுதி எய்ம்ஸ் காலேஜுக்கு போகலாம். நான் இதுல இருக்கிற எல்லா தேர்வுகள் எழுதியிருக்கேன். சிஎம்சி வெல்லூர் எழுதியிருக்கேன், ஜிப்மர் எழுதியிருக்கேன், ஏஐபிஎம்டி எழுதியிருக்கேன், எய்ம்ஸ் எழுதியிருக்கேன். இந்த எல்லா மருத்துவ நுழைவுத் தேர்வுகளையும் நானும் எழுதி வந்தவன் தான். இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு தனியா விளக்க வேண்டிய விஷயங்கள். அதுல படிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, மாணவர்களுடைய உளவியல் அது எப்படி எல்லாம் சிதைக்குது அப்படின்னு. நம்ம வந்து ஒரு ஸ்டேட் போர்டுல படிச்சுட்டு போயிருப்போம். தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ ஸ்டேட் போர்டு அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டினுடைய பாடநூல் கழகத்தினுடைய நூல்களை படித்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில மதிப்பெண்ணை பெற்றிருப்போம், நல்ல மார்க் கூட எடுத்திருப்போம். ஆனா நீங்க அங்க போய் படிக்கிறது இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தலையை கிருகிருன்னு சுத்த விட்டுரும். உங்களோட நம்ம படிக்கிறத விட அங்க வந்து என்ன புதுமையா சொல்லி தர போறாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒரு புதுமையும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான். ஆனா நம்ம சில அடிப்படைகளை இப்ப கற்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வேறு சில விஷயங்களை கூடுதல் சுமையாக திணிக்கிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு பாட்னில வந்து நம்ம வந்து சில தாவரங்கள் அடிப்படையான தாவரங்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 25 தாவரங்களை பத்தி தமிழ்நாடு சிலபஸ்ல இருக்கிற பாட்னி கற்பிக்குது அப்படின்னா 250 தாவரத்தை பத்தி சிபிஎஸ்இ பேசுது. 250 தாவரத்தை படிச்சு நான் என்ன நாளைக்கே வந்து தோட்டக்கலை வல்லுநராக போறேன்னா, தாவரங்களை எல்லாம் வகைப்பாட்டியல் பண்ணாரு அந்த மாதிரி நான் வந்து வகைப்பாடு பண்ண போறேன்னா நாளைக்கே இறங்கி போய் எனக்கு அடிப்படையான அறிவை போதித்தால் அதற்கு பிறகு கல்லூரிகளுக்கு போகும்போது நான் என்னுடைய அறிவை விரிவாக்கி கொள்வேன். அப்போ அடிப்படை கட்டமைப்பை வந்து மாணவர்கள் பலமாக கற்க வேண்டும். தமிழ்நாடு அப்படி கற்றதால் தான் இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தை சேர்ந்த மருத்துவர்களை விட தமிழ்நாட்டின் மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் நம் கண் முன்னாடி அப்படிப்பட்ட மருத்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் தான் டாக்டர் அமலோற்பவநாதன். கடந்த ஆட்சியின் போது நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவினுடைய உறுப்பினராக அவர் செயல்பட்டு வந்தார். அவர் அதற்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கலைஞர் பீரியட்ல யோசிக்கிறாங்க. அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நம்ம ரொம்ப முன்னாடிலாம் நம்மளுக்கு வந்து அதை பத்தின நாலேஜ் கிடையாது. சமீபத்துலன்னா ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு உள்ளதான் பெங்களூர்ல இருந்து ஒரு பையனுடைய இதயத்தை வந்து ரோடு வழியாகவே வந்து ரொம்ப வேகமாக ஆம்புலன்ஸின் மூலமாக எடுத்து வந்து சென்னையில ஒருத்தருக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்க. இப்ப அப்பதான் நமக்கு இது தெரிய வருது. ஆனா அதற்கு முன்னாடியே கலைஞருடைய ஆட்சியில தமிழ்நாட்டுல வந்து இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு ஒரு முறைப்படுத்தணும்ல. நிறைய பேருக்கு உறுப்பு தேவைப்படுது, நிறைய பேர் உறுப்பு கொடுக்கறது இல்ல.
அப்ப இருக்கின்ற உறுப்புகளை எந்த அடிப்படையில யாரு கொடுக்கறது, யார் அதிக விலை கேட்கிறான்னு விற்கிறது? அப்ப இது விற்பனைக்கு ஆயிரும்ல. அப்ப உடல் உறுப்பை எப்படி விற்பனை செய்யறது? அப்ப விற்பனையாக இருக்கக்கூடாது, இது மருத்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய டிரான்ஸ்பிளான்ட் கட்டமைப்பை உருவாக்குறாங்க. உறுப்பு மாற்று கட்டமைப்பை இந்த அமலோற்பநாதன் தலைமையிலான அணிதான் உருவாக்குறாங்க. இதை உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்தியதன் காரணமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் அமலோற்பநாதன் தலைமையிலான அந்த மருத்துவ குழுவை அழைத்து கொண்டு போய் எங்கள் மாநிலத்திற்கு இப்படி உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டு செய்து கொண்டார்கள். தேசிய அளவுல இந்த இது சொந்தமான விஷயங்களை உருவாக்கும் போது கூட இங்க இருக்கக்கூடிய அமலோற்பநாதன் தலைமையிலான அந்த மருத்துவர்கள் பல பேரை அமலோற்பநாதனே அங்க போய் அவர்களுக்கு இதெல்லாம் கற்பிச்சு சொல்லி கொடுத்துட்டு எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. காரணம் என்ன? இந்த மருத்துவர்களுக்கு இதை பற்றிய சென்சிபிலிட்டி இருக்கு, நாலேஜ் இருக்கு. ஏன் அந்த சென்சிபிலிட்டி நாலேஜும் இருக்கு? மிக பின்தங்கிய பகுதிகளில இருந்து வர்றவங்க மருத்துவர்களா மாறுறாங்க, மிக எளிய பின்னணியில இருந்து வந்தவங்க மருத்துவர்களா மாறுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர்கள் எல்லாம் மருத்துவர்களாக ஏன் மாறுறாங்கன்னா, அவங்க அடிப்படையில 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்குது. ஆனா வட மாநிலங்கள்ல ஒரு எளிய பின்னணி கொண்டவர்களுக்கு நல்ல கல்வியே கிடைக்கல. அப்போ இப்படி இவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கும்போது யாரா இருந்தா என்ன, கழுதையாக இருந்தால் என்ன, குதிரையாக இருந்தால் என்ன, யானையாக இருந்தால் என்ன, கட்டரும்பாக இருந்தால் என்ன, எல்லாரும் எழுது ஒரே தேர்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தேர்வை வைப்பது எப்படி சரியானதாக இருக்கும்? நீட்டினுடைய அந்த கொடிய தன்மையை விளக்குனீங்க. ஏன் தமிழ்நாடு அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க விலாவரியா பல எடுத்துக்காட்டுகளோட சான்றுகளோட நீங்க சொன்னீங்க. இப்போ மத்திய பாஜக அரசு இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை எப்படி அணுகுது? சற்று ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர்ற மாதிரி தெரியுதா, அல்லது காம்ப்ரமைஸுக்கு வர்ற மாதிரி நடிக்கிறாங்களா? அவங்களுடைய அணுகுமுறையினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது? அடுத்த வாரம் சட்ட திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? நாடாளுமன்றம் தொடர்ந்து ஒரு வார காலமா முடங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அமளியில அப்போசிஷன் பார்ட்டிஸும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தொடர்ந்து 5-6 நாட்களா அட்ஜர்ன் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது என்ன பார்லிமெண்ட்ல ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, பார்லிமெண்ட் ஏன் நடக்கணும்? முதல்ல மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிக்கணும் அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்க இடமில்லாத ஒரு இடம் எதற்காக நடத்தப்பட வேண்டும்? அது நடத்தப்படுறதுனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் சேருகிறது? மாறாக மக்களுக்கு கூடுதலான ஒடுக்குமுறைகள் சேருகிறதே தவிர மக்களுடைய நலன் எதுவும் அதன் மூலமாக கிடைக்கவில்லை எனும் போது அததான் பார்லிமெண்ட்டை ஏன் அட்ஜர்ன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. போராட்டம் பண்றாங்க பார்லிமெண்ட்ல. ஏன் போராட்டம் பண்றாங்க? நீ சொல்றதை ஒழுங்கா விவாதிக்கணும். திமுக எம்பிக்கள் எத்தனையோ பேர் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க. நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க. எடுத்து விவாதிங்க. ஒரு நாள் விவாதிச்சீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு இல்ல. இந்த போராட்டமும் அதேதான். இப்போ டெல்லியில போராடுவதற்கு இடமாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல போராடுறதுக்கு இடமே கொடுக்கல. 4 நாளா தெருவாக மாணவர்கள் போராட்டத்திற்கு இறங்கி அடிபட்டு மிதிபட்டு சித்திரவதைப்பட்டு எல்லா ஊடகங்களையும் செய்தியானதற்கு பிறகு நேத்து நள்ளிரவு கூப்பிட்டு ராஜரத்ன ஸ்டேடியத்துல நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கீங்க, வேற எங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்ற முண்டு பந்தனையோட கொடுக்குறாங்க. அப்போ இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குதல், போராட்டக்காரர்கள் களத்திற்கு வந்ததற்கு காரணமே உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமத்தான். அதற்கு பிறகு வந்தவர்களை நீங்கள் ஒடுக்குமுறை செய்வது. இப்ப டெல்லியில காவல்துறை நடந்து கொண்ட விதம், காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை ஷாக் பேட்டர்ன்ஸ், அதாவது நம்ம சினிமால தான் பார்த்திருப்போம். ஒரு தடி இருக்கும், அந்த தடி நுனியில எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கறதுக்கான கருவி இருக்கும். நீங்க அந்த தடியை வச்சு ஒருத்தரை தட்டும் போது அவருக்கு சர்ன்னு ஷாக் அடிக்கும். இதெல்லாம் சினிமால தான் பார்த்தது. எனக்கு உண்மையிலேயே தெரியாது இதெல்லாம் இந்திய போலீஸ் கிட்ட இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆனா அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல அந்த உடம்பை துளைக்கக்கூடிய பெல்லட்ஸ், அந்த ரப்பர் குண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ரப்பர் குண்டுகள் மாதிரி சின்ன சின்ன ரவைகளா இருக்கு. அது ரொம்ப கொடூரமான முறையில மாணவர்களுடைய உடலை சல்லடை போட்டது போல ஆக்கி இருக்கு. காஷ்மீர்ல தீவிரவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு எதிராக தான் அங்கேயும் பயன்படுத்தினாங்க, இங்கேயும் மாணவர்களுக்கு எதிராக தான் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப கொடூரமான முறையில மாணவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் வருத்தத்திற்குரிய விஷயம். இன்னொரு பக்கம் இந்த அரசனுடைய செயல்பாடு எவ்வளவு கேவலமானதாக இருக்கிறது என்பதை இளைஞர்கள் உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு இப்படிதான் இளைஞர்கள்ட்ட போய் சேருது அரசு. இந்த அரசு இளைஞர்களுக்கான அரசு என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இளைஞர்களிடம் இவர்கள் எப்படி போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால்,
ஒடுக்குமுறையாளர்களாக இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. சங்கி மனநிலை கொண்ட சில இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க. அவங்க தனியா ஒரு பக்கம் கான்ஸ்பிரசி கதையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த வகைரா பத்தி நாம இப்ப கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரோட்டுக்கு வந்துருச்சு. இந்தியாவினுடைய முற்போக்கு சமுதாயமாக நாம் யார் இருக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதுல ஒரு தரப்பினர் வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மோடி அரசினுடைய முயற்சி என்னவா இருக்கு அப்படின்னா, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நீட்டை நிரந்தரமாக்கி விடுவது அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கிதான் இப்ப ஜேஇக்கு எதிராக எதுவும் ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது இல்ல. அகில இந்திய அளவுல ஜேஇ வந்து எதற்காக நடத்தப்படுது? ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அது ஐஐடி ஐஏஎம் மாதிரியான இடங்களுக்கு மட்டும்தான். ஆனா மற்ற இடங்கள்ல அப்படி இல்ல. பல மருத்துவக் கல்லூரிகள், பல பொறியியல் கல்லூரிகள் ஒன்றிய அரசாங்கம் இதுல போகணும் அப்படின்னா அது மட்டும்தான் போக வாய்ப்பே, ஒரே வாய்ப்பே. அப்போ ஜேஇ வந்து ஒரு ஸ்பெஷல் நீடுக்காக இருக்கக்கூடியது. அது ஐஐடி ஐஏஎம் மாதிரியான நிறுவனங்களுக்கு போறதுக்காக நாம பயன்படுத்துறது. ஆனா இது அப்படிப்பட்ட வாய்ப்பா இல்லையே. மாறாக இது வந்து எல்லாரையும் வந்து ஒரு கேட்டுக்கு முன்னாடி அடைச்சு நிப்பாட்டுறதால இருக்கு. அப்ப இதை வந்து ஒன்றிய அரசு என்ன செய்ய போகுதுன்னா, நாளை மறுபடியும் இப்ப நாடாளுமன்றத்துல எல்லாம் கூட்டுவாங்க. என்ன ஆக்ட் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இதுல இருக்கிற சீர்கேடுகளை கலையதான ஆக்ட் கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடு விளக்கு கேட்குது. இந்த மாணவர்களுடைய குரலுக்கு எப்ப செவிசாய்ப்பீங்க? அப்ப டெல்லியில வந்து போராட்டம் பண்ணி 25 நாள் குண்டடிபட்டு ரத்த காயம் பட்டு ஒருத்தர் சாவ கடந்தாதான் நீங்க வந்து குறைந்தபட்ச கன்சிடரேஷன் கூட பண்ணுவீங்க அப்படின்னா, இதுவே முதல்ல ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்ல. இது போராட்டத்திற்கு செவிசாய்ப்பது அல்ல. சோனம் வாங்ஷுடைய போராட்டத்திற்கு நீங்கள் செவிசாய்ப்பது அல்ல. மாறாக இது வந்து அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு சாதகமாக எதையாவது செய்து கொள்ள முடியுமா என்பதுதான். இந்த அரசாங்கத்தின் மீது வந்திருக்கக்கூடிய பல்வேறு பழிகள் இன்றைக்கு களத்தில் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. அந்த மாணவர்கள் இதை மட்டும் பேசல, இந்த அரசனுடைய பாசிச போக்க நேரடியாக கண்டித்து பேசுகிறார்கள். ஏற்கனவே இந்த ஒன்றிய அரசு வந்து மோடி அரசு வந்து செல்வாக்கற்ற அரசாகத்தான் ஆரம்பித்தது. இப்போது அது மீண்டும் இருக்கக்கூடிய கொஞ்ச செல்வாக்கையும் இழந்து கொண்டிருக்கிறது. இது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் சோனம் வாங்ஷு கிட்ட வந்து ஜூஸ் குடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர் நலன் தான் ப்ரையாரிட்டினா நாங்க வந்து கேஸ் போட மாட்டோம். போராடின எந்த மாணவர்கள் மேலேயும் கேஸ் போட மாட்டோம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேஸை விட்டுருவோம். இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் பல தடவை கேட்டிருக்கிறோம். அப்புறம் எதுக்காக அந்த மாணவர்கள் வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் எல்லாம் வச்சு உள்ள உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் நிறைய வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? மாணவர்களை வந்து இப்படி ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்குறது. லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்க குவிஞ்சிருக்கிறாங்க. நாடு முழுக்க இருந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து அவ்வளவு பேர் வந்து அந்த பசங்க சாப்பிடுறதுக்காக ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் எங்களுக்கு ஃபுட்டு இருக்கு சார், ஆல்ரெடி நிறைய இருக்கு சார், வேண்டாம் சார்ன்னு சொன்ன போதும் கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து லொகேஷன் ஜந்தர் மந்திர செட் பண்ணி அங்க பார்சல் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பாடு போய்கிட்டே இருக்கு. அந்த அளவிற்கு இந்தியா முழுக்க இருந்து அதற்கு ஆதரவு கூடிக்கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒன்றிய அரசாங்கம் இதை வந்து நல்லபடியாக முடிவுக்கு கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஏற்கனவே வந்து 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை நடக்கும்போது எதற்காக மாணவர்கள் மீது தடியடி நடத்தணும்? பேச்சுவார்த்தை நடந்த போது மாணவர்கள் மீது எதற்காக குண்டு வீசணும்? பேச்சுவார்த்தை நடந்த போது எதற்காக கண்ணீர் கேட்டா நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி வந்தாங்க, அதை எப்படி நாங்கள் அனுமதிப்பது? நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி வருவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அந்த மாணவர்கள் பிரச்சனையை அதற்கு முன்னாடியே தீர்த்திருக்கணும்ல. நாடாளுமன்றம் நோக்கி நடைபயணம் வருவதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தால, வேற வழி இல்லாம. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.